ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மண்டே ஈவினிங் 5 மணி போல் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் மழையும் வந்துடுச்சு. அந்த மழைக்கு இதமாக நல்லா சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே டின்னர் செய்ய வந்தாச்சு. டின்னருக்கு இன்றைக்கி இட்லியும் தக்காளி சட்னியும் தான் பண்ண போகிறேன். தக்காளி சட்னி யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தக்காளியோட தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான சட்னி ரெடி. நல்லா சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.